அன்னை தமிழுக்கு வணக்கம். பஞ்சபுராணம் கஷ்டங்களை தீர்க்கும் பஞ்சபுராணம். பஞ்சபுராணம் பாடினால் பாவ வினைகள் பஞ்சாய் பறக்கும். பஞ்சபுராணம் ஓதுங்கள், உங்களது எல்லாவித கஷ்டங்களும் சூரியனை கண்ட பனிபோல் விலகும். குளித்துவிட்டு திருநீர் பூசி விளக்கேற்றி ஈசனின் திருவடிவத்துக்கு முன்னால் தரையில் அமர்ந்து இந்த பாடல்களை பாட வேண்டும். பண் அறிந்து இசையோடு பாடத் தெரியாவிட்டாலும் படிக்கவாவது செய்யலாம். சைவர்களின் சொத்து என்றால் அது 12 திருமுறைகள். இந்த இறையனார், ஈசன் உள்ளிட்ட 27 தேவ ஆசிரியர்கள் எழுதியுள்ளனர். எல்லா காலத்திலும் உண்டாகும் தீமைகள் துன்பங்கள் யாவையும் நீக்கி இன்ப வாழ்வும் இணையில்லா மோட்ச வாழ்வையும் இவை அளிக்க வல்லவை. இன்றைய அவசரமான வாழ்வில் 12 திருமுறைகளையும் படிப்பதென்பது அசாதாரண விஷயம். இதற்கு மாற்றாக பெரியோர்கள் பஞ்சபுராணத்தை பாடும் வழக்கத்தை கொண்டு வந்தார்கள். அது என்னவென்றால், திருச்சிற்றம்பலம் என தொடங்கி விநாயகர் துதியுடன் ஆரம்பித்து ஒரு தேவாரப் பாடல், ஒரு திருவாசகப் பாடல், 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், திருப்பல்லாண்டில் 1, பெரிய புராண பாடல் 1 என்று 5 பாடல்களை பாடும் முறையே பஞ்சபுராணம் பாடுதல் ஆகும். 12 திருமுறைகளை பாடிய பலனை இந்த பஞ்சபுராணம் கொடுத்துவிடும் என்பது நம்பிக்கை. பஞ்சபுராணம் படித்த பின் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் 1, வான்முகில் வளாது பெய்க என்ற கந்தபுராண வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்வது வழக்கம். விநாயகர் துதி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்து பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிழா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே. சேந்தனார் அருளிய திருவசைப்பா. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையம் சிவனை திருவீழி மிளலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்தபிரான் மாலுக்கு சக்கர அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சேக்கிழார் அருளிய பெரிய புராணம். உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. கச்சியப்ப சிவாச்சாரியர் அருளிய கந்தபுராணம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மந்திர நாயகனை சிவனை பஞ்சபுராணம் எனும் 5 பாடல் பாடி வழிபட்டால் கஷ்டங்கள் பஞ்சாய் பறந்திடும் என்பர். தினமும் காலையில் சிவாலயம் சென்று அபிஷேகம் முடித்தபின் இதை பாடுவது சிறப்பு. இயலாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே இந்த பஞ்சபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.